வடக்கு நண்பர்களோட ஆர்ட் ஒர்க்கோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். காலை வணக்கம் எவ்ரிவன். உதய்பூர்லேருந்து. கரெக்ட்டான டைம்ல நம்ம ரயில் வண்டி நம்மள இறக்கி விட்டுட்டு போனதுக்கப்புறம், நல்ல அழகான ஒரு ஆட்டோவ புடிச்சு, இந்த ஊர நல்லா ரசிச்சுட்டு நம்ம ஹாஸ்டல் வந்து இறங்கிட்டோம். மக்களே, இஃப் யூ ஆர் அ தனிமை டிராவலர் அது ஃபிரெண்ட்ஸ் கூட மஜா பண்ணணும்னா, பெஸ்ட்டு ஹாஸ்டல்ஸ்ல சூஸ் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாரி அற்புதமான ஒரு சீனரி டெரஸ்லாம் கிடைக்கும். எஸ், நெறைய மூவிஸ் எடுத்த ஒரு சூப்பர்பான சீனோட இந்த ஹாஸ்டலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மிந்த்ரா கோலிவிங் ஹாஸ்டல். ஆனா எப்பயும் போல சீக்கிரமா போனதுனால நோ ஏர்லி செக் இன் ஹவுஸ்ஃபுல்னு சொல்லி வெளிய அனுப்பிச்சிட்டாங்க. நம்ம பாண்டாவ அங்கேயே வச்சுட்டு, பக்கத்துல உள்ள சாச்சா கடையில பிரேக்ஃபாஸ்ட்ட நல்லா முடிச்சுட்டு, ரெண்டல் பைக்ஸ் எல்லாம் தேடி கிளம்பிட்டேன். ஆமா மக்களே, டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் அங்கங்க இருக்குன்னா உங்களுக்கு காடிகள் எதுவும் தேவைப்படாது. ஆனா ஊரே டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் மாதிரி தான் இருக்கு அப்படின்னா காடி இல்லாம உலா வர ட்ரை பண்ணாதீங்க. மொத்த மணி டப்பாவும் ஒரே நாள்ல காலி ஆயிடும். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு நாளைக்கு ரெண்டே மொத்தமாவே 300 ரூபா தான். சந்தோஷமா வண்டி எடுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் போன லொகேஷன் ஃபத்தே சாகர் லேக். அடிக்கிற வெயிலுக்கு நறுக்குன்னு ஒரு சாய் அடிச்சுட்டு நம்ம ரெண்டாவதாக போன பிளேஸ் மான்சூன் பேலஸ். வண்டிக்கு எனக்கு சேர்த்து மொத்தமா 246 ரூபா தான். நான் முன்கூட்டியே சொன்னேன், ராஜஸ்தான்ல நீங்க எந்த ஸ்பாட்ல போனாலுமே 200 ரூபா, 400 ரூபா, 1200 ரூபாயில 4000 ரூபா வரைக்கும் ஒரு ஆளுக்கு டிக்கெட் பிரைஸ் ஆகும். இதுல வேற பாத்து போங்க தம்பி, நடுவுல சிறுத்தை கிராஸ் பண்ற ஏரியாலாம் இருக்குன்னு சொல்லி பீதியெல்லாம் கிளப்பி விட்டாங்க. அந்த மொட்டை வெயில தான் தனியா 10 மினிட்ஸ் வண்டியை ஓட்டி மேல போய் பார்த்தா ஒரு அழகான லொகேஷன்ல தன்னந்தனியா நிக்கிற ஒரு ஃபோர்ட்ல வெறும் 30 பேர் தான் டூரிஸ்ட். மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் மொத்த மாளிகையும் சுத்தி பார்த்துட்டு அழகான ஜெய்ப்பூரை ஒரே இடத்துல இருந்து நின்னு கவர் பண்ணிட்டு ஆன்டியோட சிங்கிங் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் நின்னு ரசிச்சுட்டு ஒரு நல்ல ஸ்ட்ராங் டீ குடிக்க போயிட்டேன். ஃபோர்ட்டை சுத்தி சுத்தி முடிச்சுட்டு கீழே வந்தா நல்ல பசி. நேராக ஒரு நல்ல பஞ்சாபி தாபாவை நோக்கி போனா ஒரு நியூ ஸ்கீம்ல என்ன ஏமாத்திட்டாங்க. நான் ஆர்டர் பண்ணதோ சேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் பிளஸ் மஞ்சூரியன். ஆனா அண்ணன் நமக்கு கொடுத்ததோ ஃப்ரைட் ரைஸ் மாத்திரம். என்னங்க மஞ்சூரியன் வருமானு கேட்டா, அதான் தோ இருக்கே தம்பி அப்படின்னு சொல்லி வாழைப்பழம் காமெடிலாம் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் தெளிவாக ஃப்ரைட் ரைஸ்ல கோபி 65 போட்டிருந்தா அது ஃப்ரைட் ரைஸ் பிளஸ் மஞ்சூரியனா, அந்த கோபி 65 போடல அப்படின்னா அது வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லி அசத்தலான ஒரு வீடியோ கொடுத்தாரு அண்ணன். ரொம்ப மன கஷ்டத்துல லஞ்ச ஓரமா பிடிச்சிட்டு செக் இன் பண்றதுக்காக ரூம் போயிட்டேன். எப்பயும் போல ஒரு தரமான ஸ்டேல செட்டில் ஆகி நல்ல ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம மூன்றாவதா போன பிளேஸ் சிட்டி பேலஸ். ரொம்ப பெரிய மாளிகையை சுத்தி முடிக்கிறதுக்கே 3ல இருந்து 4 மணி நேரம் ஆகிரும். அங்கதான் நம்ம வடக்கு மூவிஸ் காதல் காட்சிகள் எல்லாமே எடுத்தாங்க. ஆரோக்கியமான குதிரைகளும் அழகான மாளிகையும் நல்லா சுத்தி முடிச்சுட்டு வர வழியில நம்ம பிஎஸ்எஃப் படைகளோட பரேடு பிராக்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் டாட்டா சொல்லிட்டு நம்ம காடி எடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் போன லொகேஷன் தான் உதய்பூர்லயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ். பட் நிறைய பேர் இந்த பிளேஸை மிஸ் பண்ணிடுறாங்க. பிகோலா லேக் என்னும் ஒரு சன்செட் மடம். இதுல பிளஸ் 10 பாயிண்ட் என்னன்னா 180 ரூபாய்க்கே ஷேர்ட் போட்டிங் அவைலபிள் பை அரசாங்கம். அதை புக் பண்ணி சந்தோஷமா வண்டியில் ஏறிட்டு இந்த ஆர்டிபிஷியல் லேக்கையும் நல்லா ஊர் சுத்திட்டு ஜிஓடி ஜேமி லானிஸ்டர் ஃபேனாக நல்லா வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு சன்செட் பார்க்கறதுக்கு சில பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு ஆத்தோரமா செட்டில் ஆகிட்டேன். பல அழகான காட்சிகளை அடுத்த 1 மணி நேரம் நல்லா ரசிச்சுட்டு நம்ம ஹாஸ்டல் பக்கத்துலேயே ஒரு நல்ல காஃபியை தேடி கண்டுபிடிச்சு குடிச்சிட்டு ஹாஸ்டல் வந்து செட்டில் ஆகிட்டேன். என்னதான் நம்ம பாடி சோர்ந்து போனாலும் டிராவல் பண்ணும்போது மட்டும் எனக்கு ஒரு வாய்ஸ் எப்பயுமே கேட்டே இருக்கும், நாளைக்கு நம்ம இங்க இருக்க மாட்டோம், இன்னைக்கு எவ்வளவு முடியுமோ நல்லா சுத்திக்கோன்னு சொல்லி ஒரு புஷ் கொடுத்து பக்கத்துல உள்ள சாச்சா கடையில போய் ஒரு நல்ல டின்னரை முடிச்சுட்டு ஆத்தோரமா செட்டில் ஆகி சில நல்ல ஃபாரின்ஸ் நண்பர்களோட இன்னைக்கு நாளை பேசி முடிச்சுட்டேன். நாளை முழுவதும் இவங்க கூட தான் சுத்த போறேன்னு நினைக்கிறேன். குட் நைட் எவ்ரிவன். நாளைக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா சந்திப்போம்.